ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மிக மிக முக்கியமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் 30ஆம் தேதியானது வருது. நவம்பர் 30ஆம் தேதி ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான நாள். அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை. ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசையானது சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வருது. இந்த அமாவாசையில் கெஜகேசரி யோகமானது உருவாகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதனால் அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாத அமாவாசையை பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த அமாவாசை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த அமாவாசை என்ன முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த அமாவாசை பற்றி தெரியாததுனால தான் இதை நம்ம சாதாரண நாள்னு சொல்லி கடந்து விடுறோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இனி கடக்கக்கூடாது. இந்த அமாவாசையை பற்றி கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி இந்த கார்த்திகை அமாவாசை இருக்குது. அதனால் கடன் பிரச்சனைகளை இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க உங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த கார்த்திகை அமாவாசையில் என்ன சிறப்பு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யுங்க. அதாவது வழிபாடு வந்து செய்யுங்க. அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது கார்த்திகை மாத அமாவாசையில் காகம், பசுமாடு ஆகியவற்றிற்கு உணவளிக்கிறது, குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பானது. மேலும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சுபிட்சங்களானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீர்வதற்கு, கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு நாளாக இந்த அமாவாசையானது வருது. அதனால் இந்த அமாவாசையை கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதே போல் மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் என்று சொல்லப்படும். அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு நாம் வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் முக்தி பெறானது கிடைக்கும். அதே போல் பித்ருதோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க இந்த நாளில் செய்வது மிகவும் சிறப்பு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் செய்திருங்க. இந்துக்கள் ஆகிய வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள்லாம் அமாவாசை. மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் 12 அமாவாசை வந்தாலும் சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசையாகவும் இருக்குது. அதில் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஐப்பசி அமாவாசை, கார்த்திகை அமாவாசையும் அடங்குது. ஸோ அதனால் கார்த்திகை அமாவாசையை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக இந்த அமாவாசை நாளில் புனித நீராடி தர்ப்பண தானம் போன்றவற்றை செய்கிறது சிறப்பு. அதே போல் கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டுக்கும் மிக முக்கியமான நாள். கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல் கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டுக்கு உரிய மிக முக்கியமான நாள். அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது முக்கியமான நாள் என்று சொல்லலாம். கார்த்திகை அமாவாசையை பௌமதி அமாவாசை என்றும் குறிப்பிடப்படும். கார்த்திகை அமாவாசை அன்று அனுமனையும் சனி பகவானை வழிபடுவதால் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும். கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன், சூரிய பகவான், அனுமன், முன்னோர்கள் ஆகியோர் வழிபட ஏற்ற நாள். இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். அதே போல் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். அதிக கடன் பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பிறங்க இந்த நாள் அனுமான் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டாவே கைமேல் நமக்கு பலன் கிடைக்கும். அதே போல் கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம்.
இந்த நாளில் லக்ஷ்மி தேவி பார்க்கடலிருந்து அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபட வேண்டும். விரதம் இருந்து தானம் வழங்கி லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் செல்வ வளமும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். நம்மளால் முடிந்த பணம், உணவு, உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும். இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி வருது. இது நவம்பருடைய கடைசி நாள். கரெக்டாக காலையிலே வருது. அதனால் நாம் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் புனித நதிகள், கடல், குளம் ஆகியவற்றில் காலையிலே நீராடலாம். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னன்னா, சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில கார்த்திகை அமாவாசை வருது. கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு வாங்க, சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான். அவரை இந்த நாளில் வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மனயோகம் நமக்கு அமையும். அதே போல் அனுமன் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார். அதனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையில் அனுமனுக்கு செந்தூரோ வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடலாம். மேலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வெத்தலை மாலை காட்டியும் அணிவிக்கலாம். இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும், துன்பங்கள் விலகும், இன்பமான வாழ்க்கை அமையும். அனுமனை வழிபடுவதால் சனிதோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்கள் விலகும். துளசி மாலை அணிவிக்கிறது, துளசியால் அர்ச்சனை செய்வது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க நீங்களாம் தாராளமாக செய்யலாம். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கான பலனை பார்த்தோம். அதாவது கடன் தீர்வதற்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிற பலனை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களால் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்தணும். அது ரொம்ப இந்த அமாவாசையில் முக்கியம். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியும். அப்புறம் விலகி சென்றவர்கள் விரும்பி சேர்வாங்க. திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலாம், அதை மட்டும் பார்த்துக்குங்க. சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை பார்த்து எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் பாக்கிகள்லாம் வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி செஞ்சால் தான் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். அதனால் எந்த ஒரு பணியும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. எல்லா பணியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எளிமையாக முடியும். அப்புறம் குடும்ப ரீதியாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நடவடிக்கைகள் உங்கள் குடும்பத்தில் டென்ஷனை ஏற்படுத்தலாம், இல்லை குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாம். மொத்தத்தில் டென்ஷன் இருக்க பார்த்து பொறுமையாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும், இல்லைனா கண்டிப்பாக அதில் பெரிய பாதிப்பு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குடும்ப ரீதியாக எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க முடியும். திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருங்க, நடக்கும். அப்புறம் அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்ளணும், இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அமாவாசையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.